எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜையின் 2வது அத்தியாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு முன்னதாக நான் ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜையின் முதல் அத்தியாயத்தில் சத்யநாராயணர் பூஜை எதற்காக செய்ய வேண்டும், அது செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும், எப்படி செய்ய வேண்டும், அது போன்ற செய்திகளை சொல்லியிருந்தேன். இப்போது 2வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த முதல் அத்தியாயம் எங்களுக்கு எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சத்யநாராயணர் பூஜையின் முதல் அத்தியாயம் லிங்க் இதில் சேர்க்குறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற 2வது அத்தியாயத்திற்கு முன்னாடி நம்ம viha.online பற்றி சொல்லிடுறேன். viha.online என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இப்போ உங்களுடைய ஆன்லைன் ஷாப், அதில் நிறைய புதிய பொருள்கள் தினமுமே நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கோம். viha.onlineல இருக்கக்கூடிய உங்களுடைய பொருள்கள் எல்லாமே தரமானதாக இருக்குது. அதனால் இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற காரணத்தினால நிறைய பொருள்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போது அந்த viha.onlineனா என்ன அப்படின்னு புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் கேட்டிங்கன்னா கூகுளுக்கு போங்க. அங்கே போயிட்டு www.viha.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online அப்படின்னு இருக்கும். அதில் எங்கள் சிம்பலும் இருக்கும், அது பார்த்துக்கோங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ போலியாக எங்களுடைய பெயர்களையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆன்லைன் ஷாப் பேர். அப்புறம் என்னுடைய புகைப்படம், என்னுடைய வீடியோ, இந்த மாதிரி எல்லாத்தையும் போலியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை தடுப்பதற்காக தான் நான் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆன்லைன் ஷாப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா viha.online தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லையும் கிடைக்காது. நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய viha ஷாப்புக்கு வாங்க. நீங்கள் கண்ணால் பார்த்து கையால் தேர்ந்தெடுத்து பொருள்களை வாங்கிக்கலாம். அதற்கான அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வெப்சைட்டில் கொடுக்கப்பட்டு இருக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் viha ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு போட்டிங்கன்னா நேராக கடைக்கு சேர்வதற்கு சுலபமாக இருக்கும். சரி, உங்களுடைய பொருள்கள் எங்கள் ஊரில் எங்கள் நாட்டில் வேறு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடைக்காது. நான் சொன்னது போல் viha ஆன்லைன் ஷாப் அல்லது viha ஷாப்பில் தான் வாங்க முடியும். சரி, இப்போது ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜையின் 2வது அத்தியாயத்தில் கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா, சனகாதி முனிவர்களுக்கு, அதாவது நாரத முனிவருக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானால் சொல்லப்பட்ட இந்த பூஜை விளக்கங்கள், அதன் பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கும் போய் சேர்ந்தது. எப்படின்னா, புராணங்களில் எழுதப்பட்ட செய்திகள் சுதமுனிவரால் சனகாதி முனிவர்களுக்கு சொல்லப்பட்டு அது பார்த்திங்கன்னா செவி வழியாக, எழுத்து வாயிலாக இப்போ கலியுகத்திலையும், இந்த கலியுகத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த சத்யநாராயணர் பூஜையை செய்து பலன் கண்டவர்கள் அநேகம் பேர். பொதுவாகவே சொல்லுவாங்க, கலியுகத்துக்கு ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜை செய்யணும், கலியுகத்திற்கு ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எந்த பூஜை செய்து நமக்கு பலன் கிடைக்கிறதோ இல்லையோ, ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜையை இந்த கலியுகத்தில் செய்ய வேண்டும். அந்த பூஜை செய்யும் பொழுது கதையெல்லாம் படிப்பாங்க. அந்த விரதத்தை மேற்கொண்டவர்கள், பூஜையை மேற்கொள்கிறவர்கள் பார்த்திங்கன்னா அந்த கதை புத்தகம் வாங்கி கதையை படிப்பார்கள். அந்த கதை ஒவ்வொரு முறை பூஜை செய்யும் பொழுதும் கட்டாயம் படிக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு பூஜையிலையும் பார்த்திங்கன்னா புதிதாக யாராவது உட்காருவாங்க. அப்படி உட்காரும் பொழுது பூஜையில் கலந்து கொள்கிறவர்களுக்காக இந்த கதைகள் சொல்லப்பட வேண்டும். இந்த பூஜை எப்படி செய்யணும்னு சொல்லணும். அந்த பூஜையினால் அவர்கள் கண்ட பலனையும் சொல்ல வேண்டும், அனுபவங்கள் சொல்ல வேண்டும். இதற்கு முன்னாடி அந்த பூஜையினால் யார் யாரெல்லாம் பலன் கண்டார்கள் அப்படின்னு கதை புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அதை படிக்கும் பொழுது அந்த தலைமுறை கேட்குறாங்க இல்லையா, அடுத்த தலைமுறைக்கு அந்த செய்திகளை எல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த கதையை பூஜை செய்கிறவங்கள அத்தனை முறை, எத்தனை முறை பூஜை செய்தாலும் அந்த ஒவ்வொரு பூஜையிலையும் இந்த கதைகள், பூஜை விளக்கங்கள், முறைகள் எல்லாத்தையும் சொல்லணும். சரி, இந்த பூஜை புத்தகத்தில் சொல்லப்பட்ட கதைகளை இப்போது இந்த 2வது அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஒரு முறை அழகிய காசி நாட்டிலே ஒரு வயதான அந்தனர்
பிக்ஷா எடுத்துக்கிட்டு தெரு தெருவாக சுத்திட்டு இருக்காரு. அவர் அடுத்த வேளை உணவு உண்ணணும், அந்த உணவு தேடி தெரு தெருவாக சுத்திட்டு இருக்காரு. அன்றைக்கு அவருக்கு உணவு கிடைக்கல, ரொம்ப சலிச்சு போய் களைத்து போயிடுறாரு. அந்த நேரத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு கிழவன் போல வேடம் பூண்டு வர்றாரு. அந்த ஏழை அந்தணர்கிட்ட வந்து, எதற்காக இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப களைச்சு போயிட்ட மாதிரி தெரியுதே, என்ன அப்படின்னு கேட்ட உடனேயே அந்த ஏழை அந்தணர் வயதான கிழவர் சொல்கிறாரு, நான் உணவு தேடி அலைகிறேன், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. இந்த வயசான காலத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒருவேளை சாப்பாட்டிற்காக இப்படி கஷ்டப்பட்டு தேடி தேடி அலைஞ்சு நான் சலிச்சு போயிட்டேன், என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே கிழவன் வேடம் பூண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ சத்யநாராயண பகவான் என்ன பண்றாரு, அந்த வயதான அந்தணர்கிட்ட சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நீங்க ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜைன்னு ஒன்று இருக்கு, அதை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையெல்லாம் நீங்கி சகல சௌபாகியங்களும் கிடைக்க பெற்று நல்லா வாழ்வீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஏழை அந்தன பெரியவர் சொல்கிறாரு, எனக்கு அப்படின்னா தெரியாதே, அந்த பூஜை எப்படி செய்யணும்னு தெரியாது, இது வரைக்கும் செஞ்சதும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே கிழவன் வேடம் பூண்ட ஸ்ரீ சத்யநாராயண பகவான் அந்த பூஜை முறையை விளக்கமாக எடுத்து சொல்கிறார். சரி, கட்டாயம் நான் இந்த பூஜையை செய்வேன் அப்படின்னு உறுதி பூண்டு பிக்ஷை எடுக்கிறதுக்காக போகிறாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிகப்படியாகவே எல்லாமே கிடைச்சது. வயிற்றுக்கு உணவு கிடைத்ததோடு மட்டுமல்லாமல் அவருக்கு நிறைய பொருளும் கிடைத்தது. பார்க்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கையில் வந்ததெல்லாம் தூக்கி கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா அவர் கையில் நிறைய பொருள் சேர்ந்துருச்சு. அந்த பொருளை வைத்து ஸ்ரீ சத்யநாராயண பகவான் பூஜையை செய்கிறார். அவர் பூஜை செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா அவருக்கு பொருள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டே போச்சு, அவருடைய வறுமையெல்லாம் நீங்கியது. மிக பெரும் செல்வந்தனராக மாறி அவர் வாழ்ந்த காலத்திலே ஆயுள் முழுவதுமே ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜையை செய்து வந்தார், முக்தியும் அடைந்தார். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த சத்யநாராயணர் பூஜையை செய்தவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் மோட்சம் கிடைக்க பெறுவார்கள். இம்மையில் என்ன மோட்சம்னா, துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த கஷ்டத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் மோட்சம் கிடைக்கும். மறுமையில் பார்த்தீங்கன்னா அவங்க நரகத்திற்கு போகாமல் சொர்க்கத்திற்கு போவார்கள், மோட்சம் கிடைக்கும். இதிலேயே இன்னொரு கதையும் தொடர்கிறது. இந்த ஏழை அந்தன பெரியவர் ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜையை மாதந்தோறும் செஞ்சுக்கிட்டு வந்தார் இல்லையா. அப்போது ஒரு பௌர்ணமி பூஜை அன்று ஒரு விறகு வெட்டி வந்து அந்த பூஜையில் கலந்துக்கிட்டார். அவர் அழைக்கப்படலை, இருந்தால் கூட பூஜை நடக்கிறத பார்த்துட்டு அங்கே பகவானுக்காக பாடுகின்ற பாடல்களை கேட்டு கதைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்கள்ல, அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த பூஜையில் கலந்துக்கிறாரு. சரி, பூஜையில் கலந்துக்கிட்டாரே, அவர் வந்து பூஜையில் கலந்தோடனே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிருக்கலாம், போகலை. முழு பூஜையிலையும் கலந்து கொண்டு அங்கே கலந்து கொள்கிறவர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்கல்ல. இந்த பூஜையில் பார்த்திங்கன்னா உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் அழைத்து தான் செய்யணும் அப்படின்றது இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அழைத்து தான் செய்யணும்னா வராதவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வரணுன்றது அவசியம் கிடையாது. ஆனால் அவர்களையெல்லாம் அழைத்து செய்தால் இன்னும் சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஆன்மீக பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் நம்ம கூப்பிட்டு வர்றவங்க வரட்டும். பொதுவாகவே எங்கள் குடும்பங்களில் என்ன பண்ணுவாங்க, ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜை ஒரு வேண்டுகோள் வைத்து அது நடந்துருச்சுன்னா அந்த பூஜைக்குன்னு பத்திரிக்கை அடிப்பாங்க. பத்திரிக்கை அடிச்சுட்டு நாங்கள் ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜை வச்சுருக்கோம், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பத்திரிக்கையை கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்படி வருகிறவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கட்டாயம் பூஜை முடிஞ்ச உடனே விரதம் கொள்கிறவர்கள் விரதத்தை முடித்த பின்னாடி உணவளிக்க வேண்டும். அந்த உணவு பார்த்திங்கன்னா எளிமையாக பகவான் பிரசாதமாகவே இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் வந்து கடந்த முதல் அத்தியாயத்தில் நான் சொல்லியிருக்கேன், அது பார்த்துக்கோங்க. என்ன பிரசாதம் படைக்கணும் அப்படின்னு, என்ன பிரசாதமாக வைக்கிறோமோ அதை நாம் இந்த பூஜைக்குன்னு வர்றாங்களே அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அப்படி பூஜையில் வழங்கப்பட்ட பிரசாதத்தை இந்த விறகு வெட்டி சாப்பிட்டாரு. சாப்பிட்டு அவர் ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தார். அதாவது அவருடைய தொழில் வந்து சரியாக போகல. விறகு வெட்டினாலும் அதை விற்க முடியல. இல்லை விறகு வெட்டுறப்போ பார்த்தீங்க, வெட்டலாம்னு நினைக்கிறவங்க விற்கலாம்னு யாராவது கேட்டிருந்தாங்க, விறகு கேட்டிருந்தாங்கன்னா கூட விறகு வெட்டலாம்னு பார்த்தா இந்த மழை பெஞ்சிருது, விறகு ஈரம் ஆயிடுது. இப்படியே அவருடைய காலம் போய்கிட்டு இருந்துச்சு.
ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். இந்த பூஜையில் கலந்து பிரசாதத்தை உண்டு இந்த பூஜை முறை என்ன, யாருக்கு இந்த பூஜை செய்கிறாங்க அப்படின்ற விளக்கங்களை எல்லாம் கேட்டு அப்போது அந்த ஏழை அந்தன பெரியவர் சொன்னார், அந்த பூஜையில் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இப்படி இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு எல்லாம் அவருடைய அனுபவத்தையும் சொன்னதை கேட்டு இந்த பூஜை முறையை கேட்டு அந்த விறகு வெட்டி தன்னுடைய வீட்டிலே இந்த ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜையை செய்தார். அந்த பூஜை செய்த உடனேயே அவருடைய துன்பங்கள் எல்லாம் போயிடுச்சு. விறகு நல்லா விற்பனையாச்சு, மிகப்பெரிய செல்வந்தரானார். அப்புறம் அவரும் நல்ல முக்தி அடைஞ்சார். இத்துடன் இந்த 2வது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு அத்தியாயம் முடிக்கும் பொழுதும் என்ன பண்ணணும்னா, நம்ம பகவான் படம் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு தூப தீபங்கள் காமிக்கணும். மணி காமிச்சு நம்ம கற்பூர ஆரத்தி எடுக்கணும். இல்லை நெய் ஆரத்தி, நெய் விளக்கு இருக்கு இல்லையா நம்ம viha.online அது அந்த ஆரத்தி காமிக்கிற கரண்டியில் வச்சுட்டு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா, போலோ ஸ்ரீ சத்யநாராயண பகவானுக்கு அப்படிம்பாங்க ஒருத்தர். அந்த விரதத்தை மேற்கொள்கிறவர்கள், நாங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஜே அப்படிம்பாங்க. நீங்கள் தமிழில் என்ன பண்ணுங்கள், சத்யநாராயண பகவானுக்கு ஜே அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஆரத்தி ஒவ்வொரு அத்தியாயம் முடிக்கும் பொழுதும் ஆரத்தி எடுக்கணும். நான் போன அத்தியாயம் சொன்னேன்ல, அது முடித்தோடனே ஆரத்தி எடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, போன அத்தியாயம் ஆரத்தி எடுங்கன்னா நம்ம பூஜை துவங்கிடுறோம். இந்த விநாயகர் ஸ்துதி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது சொன்னதுக்கப்புறம் ஆரத்தியுடன் நம்ம பூஜையை தொடங்கணும். அடுத்தது இந்த 2ஆம் அத்தியாயத்தில் 2 கதைகளாக சொல்லப்பட்டிருக்கு, சின்ன சின்ன கதையாக இல்லையா. அது முடித்த பின்னாடி ஸ்ரீ சத்யநாராயண பகவானுக்கு ஜே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆரத்தி எடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது அத்தியாயம். உல்கா முகன் என்கின்ற அரசன் தான தர்மங்களில் சிறந்தவனாக விளங்கினான், நல்ல ஆட்சியை கொடுத்தார். அவர் அந்தணர்களுக்கு நிறைய தான தர்மங்கள் செஞ்சார். அப்போது ஒரு முறை அரசியார் ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜை செய்துக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் வணிகர் ஒருவர் அந்த இடத்துக்கு வந்தார். அரசன் அரண்மனைக்கு அங்கே அரசியார் செய்து கொண்டு இருந்த அந்த பூஜையை பார்த்து, அரசே இது என்ன பூஜை செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே, சந்தான செல்வம் வேணும்னு கேட்டு அரசியார் ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜையை தொடர்ந்து செய்துக்கிட்டு வந்தாங்க. குழந்தை பிறந்துருச்சு. அதனால் வேண்டுகோள் நிறைவேறிய காரணத்தினால ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜையை அரசியார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த வணிகர் சொன்னார், அரசே எனக்கு கூட குழந்தை கிடையாது, நானும் இதை வேண்டிக்கலாமா, பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த பூஜை முறை தெரிந்து கொண்டு வீட்டுக்கு போனோன்னா மனைவி கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி அரசியாருக்கு இந்த சத்யநாராயணர் பூஜை செய்து தான் குழந்தை பிறந்திருக்கான், அதனால் நம்மளும் இந்த பூஜையை செய்யலாம், பூஜை முறையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு வந்துட்டேன். இதை கேட்ட வணிகனுடைய மனைவி, எங்க சீக்கிரத்தில் நம்மளும் இந்த பூஜையை செய்து நமக்கும் குழந்தை பிறக்கட்டுமே அப்படின்னு 2 பேருமே பக்தியுடன் விரதத்தை மேற்கொண்டு இந்த பூஜையை செய்தார்கள். இந்த பூஜை செய்த காரணத்தினால பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இந்த வணிகனுக்கு ஒரு அழகிய பெண்மகள் பிறந்தார். மகள் பிறந்ததற்கு பின்னாடி இந்த வணிகனுடைய மனைவி ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜை நம்ம வேண்டுகோள் வைத்து செஞ்சோம் இல்லையா, இப்போ அந்த பூஜை உத்யாபன் ஹிந்தியில் சொல்லுவாங்க, புரோகிதரை அழைத்து வேண்டுகோள் நிறைவேறிய பின்னாடி செய்வாங்க இல்லையா, அந்த பூஜையை செய்யலாம் அப்படின்னு நினைவுபடுத்துகிறாங்க. அப்போது வணிகன் சொல்கிறார், இப்போ தான் சின்ன குழந்தையா இருக்கா, இன்னும் நேரம் இருக்கே, நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குழந்தையும் வளர்ந்துக்கிட்டே வர்றா. வளரும் பொழுதெல்லாம், ஒவ்வொரு பருவம் அடையும் பொழுதெல்லாம் இந்த வணிகனின் மனைவி நினைவுபடுத்துகிறா, ஏங்க பூஜை நம்ம வேண்டுகோள் வச்சோம் இல்லையா, இப்போ நம்ம செய்து முடிச்சிடலாம் அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொல்கிறார், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமேன்னு. அப்படியே காலம் கடந்து போய்கிட்டே இருந்தது. கல்யாண பருவம் வந்த உடனேயே அந்த பொண்ணுக்கு திருமணமும் செஞ்சு வச்சிடறாங்க. அப்போ கூட வணிகனின் மனைவி நினைவுபடுத்தும் பொழுது இரு செய்யலாம் அப்படின்னு இந்த வணிகன் தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தான், அலட்சியப்படுத்திக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் என்னாச்சு, இந்த வணிகன் தன் மருமகன் கூட வாணிபம் நடத்துறதுக்கு, அதாவது பிஸ்னஸ் விஷயமாக பக்கத்து ஊருக்கு போகிறாரு. எந்த ஊருக்குன்னா அந்த அரசன் இருந்தார் இல்லையா, அந்த ஊருக்கு போகிறாரு. அங்கே இருட்டிருச்சு, போய் தூங்கணும் தங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசன் ஒரு மண்டபம் கட்டி வச்சுருப்பார் இல்லையா, இந்த வழிப்போக்கர்களுக்காக மண்டபம் கட்டி வச்சுருப்பார். அங்கே போய் 2 பேரும் படுத்துடுறாங்க. யார், மாமனார் மருமகன், அந்த வணிகனும் அவருடைய மருமகனும் போய் படுத்துடுறாங்க.
அப்போ என்னாச்சு, ஒரு திருடன் மூட்டை நிறைய காசு அரண்மனையிலிருந்து திருடிக்கிட்டு வர்றான். அப்போது காவலர்கள் எல்லாம் துரத்திக்கிட்டு வர்றாங்க. திருடிக்கிட்டு வந்த மூட்டையை கொண்டு வந்து இந்த வணிகனும் அவருடைய மருமகனும் படுத்திருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல போட்டுட்டு ஓடி போயிட்டான். அவன் எங்கேயோ தலைமறைவாக ஒளிஞ்சுக்கிட்டான், பதுங்கிக்கிட்டான். இப்போ என்ன ஆச்சு, இவங்க வர்றாங்க, காவலர்கள் அந்த திருடனை தேடிக்கிட்டு ஓடி வர்றாங்க. மூட்டை எங்கே, திருடன் எங்கேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த வணிகன் மருமகன் படுத்திருக்கிற பக்கத்தில் அந்த மூட்டை இருக்குது. அதை பார்த்தோன்னா காவலர்கள் வந்து இவங்க தான் திருடன் அப்படின்னு வந்து பிடிச்சிக்கிட்டு அரசவைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, சத்யநாராயண பகவான் சத்தியமானவர் இல்லையா, எந்த ஒரு பக்தன் என்ன வேண்டுகோள் வைக்கிறானோ அதில் நியாயம் இருக்கும் பட்சத்தில் அதை நிறைவேற்றி கொடுக்கிறார். பக்தன் கஷ்டப்படுறத ஸ்ரீ சத்யநாராயண பகவான் என்றைக்குமே பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். அதனால் தன்னுடைய சத்தியத்தை காப்பாற்றினார். ஆனால் இந்த வணிகன் வந்து தன்னுடைய சத்தியத்தை காப்பாற்றலை. பொண்ணு பிறந்து கொஞ்சம் வளர்ந்த பின்னாடியே அந்த பூஜையை செய்து முடித்திருக்க வேண்டும். அது விட்டுட்டு பருவம் போய்கிட்டே இருந்து கல்யாணம் ஆன பின்னாடியும் கூட அந்த வணிகன் வந்து அலட்சியப்படுத்தினான். அதை நினைவுபடுத்துவதற்காக இந்த சம்பவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் பகவான். அப்போ என்ன ஆச்சுன்னா, அரசவையில் கூட்டிகிட்டு போய் நிறுத்துகிறாங்க. இவர்கள் தான் திருடர்கள் அப்படின்னு அங்கே எல்லாரும் சொல்ல போய் இவங்களை தூக்கிட்டு சிறையில் அடைச்சிட்டாங்க. தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதாவது இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா போன கணவன் வரலை, இங்கே வந்து மகள் தன்னுடைய கணவனும் வரலன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அழுகிறாங்க, புலம்புறாங்க, என்ன ஆச்சுன்னே தெரில. தன் கையில் இருக்கக்கூடிய பணமெல்லாம் கரைஞ்சிக்கிட்டு வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு பொழுது சாப்பிட்றது கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப மனவேதனையுடன் இவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்த காலத்தில் ஒரு தடவை இந்த மகள் என்ன பண்ணா, பக்கத்தில் பூஜை நடக்குது, அந்த பூஜையில் கலந்துக்கலாம், பாட்டு சத்தம் கேட்குது, கதையெல்லாம் கேட்குது, நிறைய பேர் கூடியிருக்காங்க அப்படின்னு அந்த பூஜையை என்னதான் நடக்குது அப்படின்னு போய் பார்த்துட்டு அந்த பூஜையில் கலந்துக்கிறா. அந்த பூஜை பார்த்திங்கன்னா ஸ்ரீ சத்யநாராயணர் பகவான் பூஜை. அப்போது அங்கே கதையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி கதை இப்படி நல்லா இருந்தாங்க, அனுபவங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, நான் இந்த பூஜை பண்ணி நல்லா இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறத கேட்டு இந்த மகள் அந்த பூஜை முறையெல்லாம் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு அங்கே கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை தான் உண்டு தாய்க்கும் கொண்டு வர்றா. வந்துட்டு தாய்கிட்ட சொல்கிறா, அம்மா அங்கே பூஜை ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப மனசுக்கு இதமாக இருந்ததுமா, அங்கே பிரசாதம் சாப்பிட்டேன், அந்த பூஜை செய்தவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்களாம், நாமும் அந்த பூஜை செய்யலாம், இந்தாங்கம்மா இந்த பிரசாதத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே தாய் என்ன பண்ணுறாங்க, அப்போ அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை, அடுத்த வேளை உணவுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கூட தன்னுடைய சக்திக்கு ஏற்றார் போல அந்த பூஜையை செய்யலாம் அப்படின்னு முடிவு செய்து ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜையை அவங்க செஞ்சாங்க. எளிமையாக செஞ்சாங்க, தாயும் மகளும் சேர்ந்து. தாயும் மகளும் இங்கே பூஜை முடித்த உடனேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சத்யநாராயண பகவான் அந்த அரசனின் கனவுலே போயிட்டு இவர்கள் திருடர்கள் கிடையாது, திருடன் வேற ஒருவன் தான், அதனால் நீ இவங்களை விடுவிச்சிரு அப்படின்னு கனவுல போய் சொன்னார். யாரை? வணிகனையும் மருமகனையும் விடுவிக்க சொல்லி அரசன் கனவுல ஸ்ரீ சத்யநாராயணர் பகவான் தோன்றி சொன்னார். பகவானே வந்து சொல்லிட்டாருன்னு அரசன் என்ன பண்ணாரு, இவங்க ரெண்டு பேரையும் விடுவிச்சிட்டாரு. அரசன் வணிகனையும் மருமகனையும் விடுவித்த பின்னாடி அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு அவங்க வாணிபத்துக்கு போனாங்க இல்லையா, அந்த பொருளை எல்லாம் விற்று தாங்கள் ஈட்டிய பணத்தை ஒரு மூட்டையாக கட்டிக்கிட்டு தங்கள் நகரை நோக்கி ஓடத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஸ்ரீ சத்யநாராயண பகவான் பிரம்மச்சாரி வடிவம் கொண்டு இவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து கேட்குறாரு, இந்த மூட்டையில் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனேயே இவங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்க, அதில் இலையும் தலையும் தான் இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் பயணம் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அந்த மூட்டை எடுத்து பார்க்குறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா இலையும் தழையுமாக தான் கிடக்குது. அப்போ அந்த மருமகன் சொல்கிறாரு, மாமா இந்த இலையும் தலையும் நம்ம பொய் சொன்னோம் இல்லையா பிரம்மச்சாரிகிட்ட, அந்த பிரம்மச்சாரியோட சாபத்தினால தான் இப்படி ஆயிருக்குமோ என்னமோ, அதனால் அந்த பிரம்மச்சாரியை பார்த்துட்டு நம்ம தப்பு செஞ்சுட்டோன்னு மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. பிரம்மச்சாரி கொஞ்சம் தூரம் போயிட்டாரு. இவங்க ரெண்டு பேர் போய் அந்த பிரம்மச்சாரி கிட்ட மன்னிப்பு கேட்ட உடனேயே பகவானும் அவங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சு விட்டுடுறாரு. அவங்க பண மூட்டையோடு திரும்பி வர்றாங்க நகருக்கு.
நகரை அடைந்த உடனேயே ஒரு தூதுவனை வீட்டுக்கு அனுப்புகிறாரு. கொஞ்சம் சீக்கிரம் போப்பா, நாங்கள் 2 பேர் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் போயிட்டு நீ என்ன பண்ணுற, நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற செய்தியை வீட்டில் மனைவி மகள்கிட்ட சொல்லி கொஞ்சம் சாப்பாடு ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லு அப்படின்னோடனே இந்த தூதுவனும் வந்து சொல்கிறான். அப்போ அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னா, அந்த மனைவியும் வணிகனுடைய மனைவியும் மகளும் வந்து சத்யநாராயணர் பூஜையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தூதுவன் போய் சொல்கிறான், அவர் வந்துட்டாருங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த மகிழ்ச்சி, ஏன்னா ரொம்ப நாளாக காணாமல் இருக்காங்க இல்லையா, அந்த மகிழ்ச்சியில் மகள் என்ன பண்ணுறான்னா, சத்யநாராயணர் பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு, பகவானுக்கு படைத்த அந்த நைவேத்தியத்தை சாப்பிடாம, அந்த பிரசாதம் இருக்கு இல்லையா, அதை சாப்பிடாம கணவனையும் அப்பாவையும் பார்க்கணுன்ற அவசரத்தில் மகிழ்ச்சியிலே என்ன பண்ணுறாங்க, அதை விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. அதனால் கோபம் கொண்ட பகவான் என்ன பண்ணாருன்னா, இந்த மகளுடைய கணவனை வந்து அந்த ஓடத்திலேயே வந்து மூழ்க செஞ்சிடறாரு, அந்த தண்ணியிலேயே மூழ்க செஞ்சிடறாரு. கணவனை பார்க்கலாம்னு மகிழ்ச்சியோடு வந்த இந்த மகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப விரக்தி ஆயிடுச்சு. கணவனை காணாமல், ஏன்னா அப்பா தான் நிற்கிறாரு, ஓடத்தோட கணவன் காணலை, கிடைக்க மாட்டேங்கிறாரு, தண்ணியோட போயிட்டாரு. கணவன் உயிரோட இல்லைன்னா நான் மட்டும் ஏன் உயிரோட இருக்கணும் அப்படின்னு இந்த மகள் என்ன பண்ணுறா, தண்ணியில் குதிக்க போகிறா. அப்போ ஒரு அசரீரி வந்து அந்த மகளுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அந்த வணிகனுக்கு கேட்குது, உன்னுடைய மகள் பூஜை செய்யும் பொழுது நீயும் மருமகனும் வந்திருக்கே அப்படின்னு சொன்ன உடனே பூஜையை நிறைவாக முடிக்காமல், அந்த பிரசாதத்தை உண்ணாமல் கணவனை காண ஓடோடி வந்துட்டா, அது பெரும் தவறு. அதனால உன் மகளை போய் அந்த பூஜையில் இருக்கின்ற பிரசாதத்தை சாப்பிட்டு வர சொல்லு, அவளுடைய கணவன் உயிருடன் வருவான் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே மகள்கிட்ட சொல்றாரு, அம்மா போம்மா போய் பிரசாதத்தை சாப்பிடுன்னு. இவ அவசரமாக ஓடி போய் மறுபடியும் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு பிரசாதத்தை சாப்பிடுகிறாள். அதற்கு பிறகு கணவனும் அவளுடைய தகப்பனும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4வது அத்தியாயம் முடியுது. சரி, 3வது அத்தியாயம் எங்கே முடிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அரசன் இந்த வணிகனையும் மருமகனையும் விடுவிக்கிறாங்க இல்லையா, அத்தோடு பார்த்தீங்கன்னா 3வது அத்தியாயம் முடியுது. அந்த 3வது அத்தியாயம் முடிஞ்ச உடனே கூட ஆரத்தி எடுத்துட்டு ஓம் ஸ்ரீ சத்யநாராயண பகவானுக்கு ஜெய் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கோங்க. சொல்லும் பொழுது எல்லாருமே கூட்டத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சொல்லணும். இப்போ இந்த 4வது அத்தியாயம் முடியும் பொழுது கூட ஆரத்தி காமிக்கணும், நெய் ஆரத்தி காமிக்கிறது ரொம்ப விசேஷம். நெய் தீபம் பார்த்தீங்கன்னா நம்ம வீஹாவில் இருக்கலையே சின்னதாக, அதை இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. ஓம் ஸ்ரீ சத்யநாராயண பகவானுக்கு ஜெய் அப்படின்னு இந்த 4வது அத்தியாயம் முடிஞ்ச உடனேயே சொல்லுங்க. இப்போ 5வது அத்தியாயத்துக்கு நம்ம போகலாம். சுத முனிவர் சனகாதி முனிவர்களுக்கு தொடர்ந்து 5வது அத்தியாயத்தை சொல்றாரு. துங்கத்வஜன் என்கின்ற அரசன் ஒரு முறை காட்டிற்கு வேட்டையாட போகிறார். காட்டிற்கு சென்று பல மிருகங்களை வேட்டையாடிய களைப்பின் காரணமாக ஒரு ஆலமரத்து நிழலிலே அமர்ந்து கொஞ்ச நேரம் கழித்து பயணத்தை தொடரலாம் அப்படின்னு போய் உட்கார்றாரு. அங்கே பக்கத்தில் வந்து ஆயர் குல பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை செய்கிறார்கள். ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜை செய்கிறவங்க அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் பிரசாதத்தை வழங்குவார்கள் இல்லையா, அதுபோல் இந்த ஆயர் குல பெண்மணிகள் பூஜை முடித்து இந்த பிரசாதத்தை அரசனுக்கு கொடுக்குறாங்க. அந்த அரசன் அந்த பிரசாதத்தை பொருட்படுத்தாமல் ஒரு இடையர் குல பெண்கள் போய் நமக்கு கொடுக்கின்ற பிரசாதத்தை உண்பதா அப்படின்னு ரொம்ப அலட்சியப்படுத்தி மதிக்காமல் அந்த பிரசாதத்தை சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு வந்துட்டான். இதனால் என்னாச்சுன்னா பகவான் ஸ்ரீ சத்யநாராயண பகவான் ரொம்ப கோபம் கொண்டார். சத்யநாராயண பகவான் ரொம்ப கனிவாக இருக்கக்கூடியவர்களுக்கு, அன்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவர். அதே சமயத்தில் ஒரு மனிதநேயம் இல்லாமல், அன்பு இல்லாமல், மதிக்காமல் துச்சமாக நடக்கின்றவர்களுக்கு தண்டனையும் கொடுக்கக்கூடியவர். அதனால் கோபம் கொண்ட சத்யநாராயண பகவான் என்ன பண்ணாருன்னா, நல்ல செல்வ செழிப்புடன் செல்வாக்காக இருந்த அரசனுக்கு 100 பிள்ளைகள் இருந்தாங்க. 100 பிள்ளைகளும் அழிந்து போனார்கள், அதாவது மடிந்து விட்டார்கள். தான் ஈட்டிய செல்வங்கள் அனைத்தையும் இழந்து, பதவியையும் இழந்து கஷ்டப்பட்டான், தவிச்சான். அப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த ஆயர் குல பெண்கள் செஞ்ச பூஜை என்ன, நம்ம அந்த பூஜையில் கொடுத்த பிரசாதம் சாப்பிடாம அலட்சியப்படுத்தின பின்னாடி தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் அந்த ஆயர் குல பெண்களை போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு தேடி போகிறாரு.
அந்த ஆயர்குல பெண்கள் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் செஞ்சது ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜை, பௌர்ணமிக்கு நாங்கள் ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜையை மேற்கொள்வோம் அப்படின்னு அந்த பூஜையை பற்றி விளக்கங்கள் எல்லாம் சொல்லி எப்படி செய்யணும்னு சொல்கிறாங்க. இந்த அரசன் என்ன பண்ணுறாரு, அந்த ஆயர் பெண்கள் அடுத்த பூஜை செய்கிறாங்க இல்லையா, அவர்களோடு சேர்ந்து இவரும் பூஜை செய்தார். தன் மனத்தை முழுவதுமாக ஈடுபட்டு மன்னிப்பு கேட்டு கண்ணீர் வடித்தார். அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த அரசன் இழந்த அத்தனையுமே திரும்ப கிடைக்க பெற செய்தார். அதாவது 100 பிள்ளைகள் உயிரோடு வந்தனர். அவனுடைய பதவி, பட்டம், புகழ், அவனுடைய அரண்மனை எல்லாமே, செல்வாக்கு, செல்வம் எல்லாமே திரும்ப கிடைக்க பெற செய்தார் பகவான். சுதமுனிவர் சனகாதி முனிவர்கள் கிட்ட எல்லாம் தொடர்ந்து சொல்கிறாரு, இப்போ நான் சொன்ன கதையெல்லாம் கேட்டு இந்த கதையை வந்து இந்த சத்யநாராயணர் பூஜை நடக்கும் பொழுதெல்லாம் யார் தொடர்ந்து சொல்லி வருகிறார்களோ பிறருக்கு இந்த கதையெல்லாம் எடுத்து சொல்லணும். சத்யநாராயண பூஜையை முறையுடன் சொல்லி இந்த கதைகளையும் சொன்னால் அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த துன்பமும் இருக்காது, அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். பதவி, பட்டம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாமே கிடைத்து வளமாக வாழ்வார்கள். இன்னொன்று, இந்த சிறை தண்டனை, தவறே செய்யாமல் சிறை தண்டனையை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அந்த சிறை தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டு வளமாக வாழ்வார்கள். அவர்கள் மேல் இருந்த கெட்ட பெயர் நீங்கி அவப்பெயர் நீங்கி நல்ல பெயர் கிடைத்து அவர்கள் குற்றமற்றவர்கள் என்கின்றதெல்லாம் நிரூபிக்கப்படும் அப்படின்னு தொடர்ந்து ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜையின் பெருமைகளை சனகாதி முனிவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். இதை பற்றி நான் முதல் அத்தியாயத்தில் சொல்லியிருக்கேன். அதாவது முதல் பகுதி இருக்கு இல்லையா, அதில் சொல்லியிருக்கேன். தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க போய் பாருங்கள். இந்த பௌர்ணமி பூஜை, அதாவது ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜை பௌர்ணமி தோறும் செய்வது சிறப்பு, அதுவே சிறப்பு. அதிலும் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமியில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சித்ரா பௌர்ணமி அப்போ பார்த்தீங்கன்னா அம்பாள் மிகவும் உச்சத்தில் இருப்பாங்க. அம்பாளுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். பொதுவாகவே பௌர்ணமி நாள்களில் செய்கிறது அம்பாளின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும், ஸ்ரீ சத்யநாராயணர் பகவானின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதில் இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது. யாராவது ஏதாவது வேண்டுகோள்கள் இருக்குது, அது நமக்கு நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமியிலிருந்து நீங்கள் மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமியில் ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜையை உங்கள் வேண்டுகோள்கள் நிறைவேறும் வரைக்கும் செய்துக்கிட்டு வாங்க. கட்டாயம் இந்த விரதம் மற்றும் பூஜையை மேற்கொள்கிறவர்களுக்கு அனைத்தும் கிடைக்கும். இந்த பதிவை பார்க்கின்ற அனைவருக்குமே ஸ்ரீ சத்யநாராயண பகவானின் அருள் பூரணமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஸ்ரீ சத்யநாராயணர்கிட்ட வேண்டிக்கிறேன். படம் இருக்குது பாருங்கள். அந்த படம் இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், நம்ம viha.online ஸ்ரீ சத்யநாராயணர் படம் எல்லாம் இருக்குது. இந்த நெய் தீபம்னு சொன்னேன்ல அதெல்லாம் இருக்குது. எது வேணாலும் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். நான் அந்த viha.onlineக்காக கதை சொன்ன மாதிரி ஆயிரும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ரொம்ப நாளாக இது சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி, இந்த சித்ரா பௌர்ணமி எந்த தேதியில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 27, வருகிற ஏப்ரல் 27. நான் பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டில் உட்காந்து இந்த செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போது 27/4/2021 சித்ரா பௌர்ணமி. அந்த நாளில் நீங்கள் சாயந்தர நேரத்தில் இந்த விளக்கு வச்சதுக்கப்புறம் 6:30 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே இந்த பூஜையை செய்து நிலவை பாருங்கள். நிலவுக்கும் நைவேத்தியம் செஞ்சு இந்த பூஜையை நீங்கள் முடிக்கணும். ஒவ்வொரு மாதமும் முடிக்கணும். இந்த சித்ரா பௌர்ணமியில் ஆரம்பிச்சோன்னா கூடுதல் பலன்கள் நமக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு இந்த பதிவுக்கு பின்னாடி இந்த ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜைக்கு எப்படி மண்டபம் அமைக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் செய்முறை விளக்கமாக செய்து காமிக்கிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களையெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.